ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான புட்டும் அதுக்கு தோதான ஒரு கடலைக்கறி, கேரளா ஸ்டைல் கடலைக்கறியும் எப்படி பண்ணலாம் அதான் பார்க்க போகிறோங்க. முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் நல்ல துருவியோ தட்டியோ சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 3 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் துருவி போட்டுக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேண்டியது இல்லைங்க. நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனாலே போதும். நம்ம தக்காளி சேர்த்துலாம். இந்த ஸ்டேஜ் வந்தாக்கில் நம்ம 2 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த கடலைக்கறிக்கு நம்ம மசாலா எதுவுமே வெளியிலேருந்து கடை மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா தயார் பண்ணி தான் இதில் சேர்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம அதுதான் சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு நம்ம கடலையை சேர்த்துடலாம். நான் கருப்பு கொண்ட கடலையை ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு கொண்ட கடலை எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஊறின கடலையை சேர்த்துடலாம். கடலையை தனியாக வேக வச்சு இதோட சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கி இதோடையே சேர்த்து கடலையை வேக வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே தூக்கலாக இருக்கும். இப்போ கடலைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நான் இப்போ 2 கப் கடலை எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 அல்லது 7 விசில் நம்ம குக் பண்ணிடலாம். கடலை ஊறினதை பொறுத்து வேக வச்சுக்கோங்க. இதுக்கு கடலை குழையக்கூடாது, நல்ல பசுமையாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலா தயார் பண்ணிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சாக்கில் ஒரு 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சாக்கில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வதங்கினாக்கில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் நல்ல வாசம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணுங்க. ஃப்ளேமை நல்லா லோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தேங்காய் துருவலோட நம்ம மசாலாவும் சேர்த்துடுவோம். தேங்காய் துருவல் நல்ல கலர் மாறின உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணுங்க. அப்போ தான் கருகிடாமல் ஒன்று போல் வறுபடும். இப்போ நல்லா வறுபட்டுட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்குள்ளே புட்டுக்கு மாவு தயார் பண்ணிடலாம். நான் இந்த கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது தேங்காய் போட்டு வறுத்த மாவு தான். இன்னொரு வீடியோவில் எப்படி புட்டு மாவு தயார் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் ரெடிமேட் மாவு எந்த மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல சாஃப்டான புட்டு கிடைக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை ஃபுல்லாக கிளறி விடணுங்க. அதாவது எந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்படின்னா மாவோட எல்லா பகுதியும் ஈரம் பட்டிருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விடுங்க. புட்டு மாவு தண்ணி சேர்த்து கிளற கிளற உங்களுக்கு நல்ல கணிசம் கொடுக்குங்க. மொத்தமாக தண்ணியை ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்ல மாவை பிசறி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக மாவை இப்படி அழுத்தி விட்டுட்டு மேலே ஒரு கை அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க. மேல் பாகத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி நல்லா தெளித்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது மூடி வைங்க. நான் வழக்கமாக புட்டு நீல குழலுக்கு பதிலாக சின்னதாக கப் மாடலில் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி குழல் தான் யூஸ் பண்ணுறது வழக்கம். இது கப் சைஸில் இருக்கும். சின்னதாக ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். இது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு காட்டுறேன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஊற வச்ச புட்டு மாவை நல்லா உதிர்த்து விட்டுறலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் அல்லது ப்ரெஷர் பேனில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதோட மூடியிலேருந்து விசிலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த விசில் போடுற இடத்துல தான் நம்ம கப்பை மாட்டுவோம். இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த குக்கர்லேருந்து ஸ்டீம் வர ஆரம்பித்த உடனே நம்ம அந்த புட்டுக்குழல் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இதில் புட்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு அந்த ஹோலை இதில் பொருந்துற மாதிரி மாட்டிட்டாலே போதுங்க. இந்த ஸ்டீம் அந்த புட்டுக்குழலுக்கு போய் புட்டு சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. கீழே இந்த அச்சை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம கிளறி வச்சிருக்க புட்டு மாவு போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி சின்ன குழல்ல அவிக்கிறதுனால நமக்கு வந்து பரிமாறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். பெரிய குழல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக தேவைக்கு தகுந்தாப்புல 1 2 நம்ம அவிச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக தேங்காய் வந்து போட்டுக்கலாம், தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதை மூடிட்டு அந்த ஸ்டீம் வர்ற இடத்துல இதை மாட்டிடுங்க. மாட்டினீங்கன்னா ஒரு 20-30 செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஆவி வர ஆரம்பிச்சிடும். அதாவது புட்டு ரெடியாக ஆரம்பிச்சிடுங்க. பாருங்க, இப்போ 20 செகண்ட் தான் இருக்கு, அதுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டு நான் தான் 1 நிமிஷம் கழிச்சு எடுக்கிறேன். இப்போ புட்டு சூப்பரா தயாராயிருக்கும். நம்ம தட்டி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா புட்டையும் வாங்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம புட்டெல்லாம் தயாராகிடுச்சு. நம்ம கடலையும் நல்லா வெந்துட்டு நான் கிட்டத்தட்ட 8 விசில் ஆயிருக்கு. பாருங்க எந்த அளவு வெந்திருக்குன்னு. குலையல, அதே சமயம் நல்ல பசுமையா மென்மையா வெந்திருக்கு. இப்போ இதை கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட், இந்த மாதிரி இருக்குது பாருங்க. இதை சேர்த்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா பேஸ்ட் சேர்க்கவும் கட்டியாக ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து கிளறி விட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதோட 2 அல்லது 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மிதமான தீயில கொதிக்க விடலாங்க. பாருங்க, நமக்கு கடலைக்கறி தயாராயிடுச்சு. யூஸ்வலாக இதுக்கு தாளிச்சு கொட்டுவாங்க. நம்ம இன்னைக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக இந்த மாதிரி இஞ்சி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, தகடா. அதையும் மல்லி இலையும் சேர்த்துக்க போகிறோம். இது நல்ல ஃப்ளேவராக இருக்குது. நம்ம தாளிச்சு கொட்டுறதோட இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கும். இது ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு, புட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.